இன்னைக்கு பிக் பாஸோட 4 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு அமித்துக்கு ரோஸ்ட்டா என்னன்னு தெரில. அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, எனக்கு கிரெடிட் கிடைக்காம வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. அது யாரு? அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து அமித்த பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஏன் என்ன காரணம்னா, நான் தான் இந்த கார்னிவல் ஐடியா கொடுத்தேன். ஆனால் அவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. அரோரா என்னைக்குமே பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஜே வந்துட்டு ஏதோ பீட் பாக்ஸிங் அந்த வாயில் பண்ணுவார் இல்லையா பீட்டு சவுண்டு, அதை வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அமித் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. உடனே அமித்தை கேள்வி கேட்கப்படுது. அமித் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை தீபக் தான் கொஞ்சம் குறைச்சிக்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். உடனே தீபக் கூப்பிடுறாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு அது உண்மையான. ஆக்சுவலாக அமித்தும் தீபக்கும் மஞ்சரியும் லைவில் சொல்லியிருப்பாங்க. நானும் அதை பார்த்தேன். கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள், ரொம்ப ஓவர் பீட் சவுண்டாக இருக்குன்ட்டு. நிறுத்துன்னு சொல்லலை, ஆனால் குறைச்சிக்க சொல்லுவாங்க. அதையும் அவர் ஒரேடியாக நிறுத்த சொல்லிட்டாரா என்னன்னு தெரில. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது 2வது வந்துட்டு இன்றைக்கி நாளை கடந்தா போதும் அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் யாருன்னதும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அரோராவை சொல்கிறாங்க. ஆனால் அது கரெக்டு தான். அவங்க இது வரைக்கும் 6 வாரத்தில் கண்டென்ட் எதுவுமே கொடுத்ததில்ல, எந்த ப்ரோமோலையும் வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது தான் நல்லது. அப்புறம் 3வது ப்ரோமோட்டில் வந்து இந்த திவாகரை ரோஸ் பண்ணுறாங்க. இந்த செந்தில் எல்லா கவுண்டமணி ஜோக்கில் எல்லாத்தையும் இப்படி இப்படி மூஞ்சி வச்சுப்பார்ல, அது மாதிரி வந்து திவாகர் வந்து மூஞ்சி வச்சுக்கிறாரு. ஏங்க ஒரு டாஸ்க் பண்ணால் சொன்னால் பண்ணுறதில்ல, ஆனால் நட்டிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பார்த்தாலும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ. அது ஃபன்னாக தான் இருந்தது. 4வது வந்துட்டு ப்ரோமோ 4ல் வந்து தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த குறும்படம் சாண்ட்ரா வச்சு செஞ்சாங்க இல்லையா, அது வந்து பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் தான். ஸோ அந்த டாஸ்க்கை ரிவீல் பண்ண போகிறாங்க. அதாவது அது நாங்கள் கொடுத்த டாஸ்க்கு தான் சொல்லிட்டு. ஸோ அதுவும் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கேள்வி கேட்குறாரு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு. இந்த குறும்படம் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் சீசனோட ஃபஸ்ட்டு குறும்படம் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் வந்துட்டு பசில்டாக பார்க்குறாங்க. பட் நமக்கு தெரியும், ஆடியன்ஸ் ஆனால் நமக்கு தெரியும் அது சீக்ரெட் டாஸ்க்கை அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு. தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி என்ன மாதிரி மனநிலையில் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. சாண்ட்ராவும் ஒரு மாதிரி ஜஸ்ட்டு ஃபேஸ் இப்படி வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அவங்க சிரிக்கலை, எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே தெரியும், ஓகே நம்மளோட குறும்படம் தான் ப்ளே பண்ணப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பிரவீன் அவர்கள் எவிக்ட் ஆகிறாரு. என்னை பொறுத்தவரையிலையும் அவர் எவிக்ட் ஆக வேண்டிய இது கிடையாது இன்றைக்கி. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தான் இன்றைக்கி எவிக்ட் ஆகிறாரு. பார்ப்போம் இன்றைக்கி என்ன எபிசோடில் நமக்கு காத்திருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.